1993, 94 அந்த காலகட்டத்துல கோபால்சாமி என்கின்ற வைகோ தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு அரசியல் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தை முன்வைத்து மிகப்பெரிய அளவுல திமுகவை எதிர்த்து களமாடினார். அன்னைக்கு திமுகவில் இருந்த இளைஞர்கள் மட்டும் கிடையாது, தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், ஈழ ஆதரவாளர்கள், கலைஞர் கருணாநிதி மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பாளர்கள் இன்னும் பல்வேறு தரப்பு இளைஞர்கள்லாம் வைகோக்கு பின்னாடி அணிதிரண்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணிதிரண்டாங்க. இப்ப அன்னைக்கு திமுகவில் இருந்து கிட்டத்தட்ட 9 மாவட்ட செயலாளர்கள் வெளியே வந்தாங்க. வைகோவை 93 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டித்து சுமார் 9 பேர் இளைஞர்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார்கள். பின்னாடி 94 அக்டோபர் மாசம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை வைகோ தொடங்கினார். அது இன்னவரெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தோம். அன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. அந்த போராட்டத்துக்கோ வைகோ பின்னாடி திரண்டதற்கோ மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தது. அதான் இங்க நம்ம எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காரணம் இருந்தது. அரசியல் மாற்றம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் முன் வந்ததற்கு அல்லது போராடியதற்கு ஒரு காரணம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலகட்டமா நீங்க அதுக்கு பின்னாடி வைகோல அந்த மாற்றங்களை வைகோல் கொடுக்க முடியல, அது நீர்த்து போச்சு. அவருக்கு பின்னாடி போன இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையை தொலைத்துட்டு போயிட்டாங்க.